நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த உலகத்துல ஜெயிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தொடர் முயற்சி இருக்கணும் சார். விடாமுயற்சி இருக்கணும். தன்னம்பிக்கை இருக்கணும் சார். அப்பதான் சார் வாழ்க்கையில ஜெயித்து காட்ட முடியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல பெண்களுடைய ஜாதகத்துல நல்ல கணவர் கிடைப்பாரா? அவர் அன்பானவரா? ஆதரவா இருப்பாரா நமக்கு? அப்படின்னு எப்படி சார் தெரிந்து கொள்வது? சார், உங்க ஜாதக கட்டத்துல நல்ல கணவர் வருவாரா என்பதை செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து தான் சார் தீர்மானிக்கப்படும். நல்ல நிலையில் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல கணவன் உண்டு. சார், நல்ல நிலைனா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. சார், உங்க ஜாதக கட்டத்துல நல்ல நிலையில் செவ்வாய் இருக்கிறது என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா? உங்க ஜாதக கட்டத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் சார், அல்லது மூல திரிகோண வீட்டில் அமர்ந்து இருக்க வேண்டும். இப்படி பலம் பெற்று இருந்தால் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு வரக்கூடிய கணவர் நிச்சயமாக ஒரு பலம் பெற்றவர், ஒரு ஆதரவாக இருப்பான்னு சொல்லலாம். ஆனால் இயற்கை சுப கிரகங்களான குரு பார்வை கண்டிப்பா இருக்கணும் சார், அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்போ பார்வையோ கண்டிப்பா இருக்கணும், அல்லது சுக்கிரன் பார்வை நிச்சயம் இருக்கணும். அப்படி சுப கிரகங்களுடைய பார்வை பெற்ற செவ்வாய் இருந்தாதான் சார் உங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்கும். ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று சுப கிரகங்களுடைய பார்வை இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த கணவன் உங்களை அடக்கி தான் வாசிப்பார்னு அர்த்தம். அவருக்கு அடங்கி நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அர்த்தம் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் அடக்குமுறையில் வாழ்க்கை நடக்கும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி. அதே ஆட்சி உச்சம் பெற்ற மூல திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாயினை குரு பார்வை செய்தாலோ, அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு பெற்றிருந்தாலோ, அல்லது சுக்கிரனுடைய தொடர்பு பெற்றிருந்தாலோ நிச்சயமாக உறுதியாக கணவன் உங்களை அன்பா பார்த்துப்பாங்க சார். உங்களை அன்பா பார்த்துப்பாங்க. ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த செவ்வாய் அற்புதமாக சுப கிரகத்தினுடைய பார்வை சேர்ந்து சுபத்துவமாக அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல கணவன் நிச்சயம் உண்டுன்னு அர்த்தம். அன்பாக ஆதரவாக பார்த்துப்பார் அந்த கணவன் அப்படின்னு அர்த்தம். சார், இப்போ லக்னத்திலே செவ்வாய் இருக்காருன்னு வைங்க. சுபத்துவமாக அமர்ந்திருந்தால் என்ன சார்? சுபகிரக பார்வையுடன் குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடன் சேர்க்கை அல்லது பார்வை பெற்று அமர்ந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக இந்த பெண் கணவரை எப்படியா இருந்தாலும் விட்டு போக மாட்டாங்க சார். என்ன ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, எனக்கு கணவன் முக்கியம், நான் போகவே மாட்டேன் இவரை விட்டு அப்படின்னு ஒரு உறுதிமொழியுடன் அன்புடன் ஆதரவுடன் வாழ்க்கையை நடத்துவார் சார். அதுவும் இந்த குரு செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் வரக்கூடிய கணவனால் கண்டிப்பாக மிகப்பெரிய சொத்து பத்து சேருன்னு அர்த்தம். வரக்கூடிய கணவனால் மனைவி பேரில் சொத்து வாங்குவாங்கன்னு அர்த்தம் சார். சார், இதே இந்த லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கு சார், சுபகிரக பார்வை இல்லை சார். ராகுனுடைய பார்வை இருக்கு, ராகு சேர்க்கை இருக்கு, கேது தொடர்பு இருக்கு, சனி பகவானுடைய தொடர்பு இருக்கு, அல்லது சூரியனுடைய தொடர்பு மிக நெருக்கமா இருக்குன்னு வைங்க. பார்வையோ நெருக்கமோ ஆக மொத்தத்தில் இந்த பாவ கிரகனுடைய தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ நல்லது செய்ய முடியாத நிலைகளை வாழ்க்கை கொடுக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கிவிடும் சார். சோதனைகளையும் வேதனைகளையும் தந்தே தீரும் என்பது எழுதப்பட்ட விதி சார். இதில் முக்கியமாக செவ்வாயுடன் குரு சேர்ந்து ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் இருக்கிறதா, அல்லது செவ்வாயினை குரு பார்வை செய்கிறதா, உங்களுக்கு வரக்கூடிய கணவர் உங்களை ஒழுக்கமாக பார்த்துப்பார் சார். இந்த பெண்ணை ஒழுக்கமாக பார்த்துப்பார். அவர் அனைத்து மகிழ்ச்சிக்கும் சொந்தக்காரனாக போறாருன்னு அர்த்தம். உங்களை உலகத்தில் என்னென்ன மகிழ்ச்சி இருக்கோ, என்னென்ன சந்தோஷங்களெல்லாம் இருக்குதோ அந்த சந்தோஷங்களை எல்லாம் இவருக்கு கொடுத்து வரக்கூடிய கணவர் ஆதரவாக அன்பாக
உங்களை அந்த அளவுக்கு மனதை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வார் சார் இவரு. அந்த அளவுக்கு உங்களிடம் அன்பா நடந்து கொள்வார் என்பதுதான் எழுதப்பட்ட விதி. சார், இப்போ நீங்க கடக லக்னம்னு வைங்க. ஒரு பெண் ஜாதக கட்டத்துல கடக லக்னத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது என்றால் மிக்க மிக மிக கவனமாக கணவரை தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும். எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், பெண் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் நீச்சமாகி இருந்தால் கண்டிப்பாக இவருடைய கணவர் ஜாதகத்தில், வரக்கூடிய கணவன் ஜாதகத்தில் கண்டிப்பாக சுக்கிரன் பலம் பெற்றிருக்குதான் பார்க்கணும் சார். சுக்கிரன் பலம் பெற்று இருக்க வேண்டும். அந்த ஆண் ஜாதகத்தில் 11ஆம் வீடு பலம் இழந்திருக்க வேண்டும். அப்படி அந்த ஜாதகத்தை இந்த பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்து கணவரை அமைத்து கொடுத்தால் நல்ல கணவர், அன்பான கணவர், ஆதரவான கணவர் என்று இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சார். இதெல்லாம் தான் சார் எழுதப்பட்ட விதி. ஒரு பொருத்தம் பார்க்க சொல்ல ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துலையோ லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் அமர்ந்திருக்கா பார்க்கணும். அதனுடன் சுபகிரக தொடர்பு பெற்றிருக்குதா பார்க்கணும் சார் கண்டிப்பாக. அல்லது அந்த சுபகிரக பார்வை இல்லை சார், தொடர்பு இல்லைனாக்கா அந்த செவ்வாய் தசை வருதான்னு பார்க்கணும். செவ்வாய் தசை வரலன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். என்னைக்குமே ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக குருவுடன் சேர்ந்து இருந்தால் இன்னும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் கணவர் அந்த அளவுக்கு அன்பாக பார்த்துப்பார் சார். அவ்வளவு அழகா ஆதரவாக இருப்பாங்கன்னு அர்த்தம். உலகத்தில் இருக்க மகிழ்ச்சிக்கெல்லாம் சொந்தக்காரனாக போகிறாருன்னு அர்த்தம் இந்த பெண். அதனால தான் ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் சார். பெண் ஜாதக கட்டத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி செவ்வாய் சுபத்துவமாக அற்புதமாக அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கணவன் உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய கணவன் உண்டு சார். குருவுடன் சேர்ந்த செவ்வாய் கண்டிப்பாக உங்க ஜாதக கட்டத்தில் குருவுடன் சேர்ந்த செவ்வாய் இருக்குதா பாருங்க, அல்லது அந்த செவ்வாயை குரு பார்வை செய்கிறாரா பாருங்க. அப்படி பார்வை செய்தால் உங்களுக்கு நல்ல கணவன் நிச்சயம் உண்டு. உங்கள் பேர்ல சொத்து பத்து வாங்குவார்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து அழகு பார்ப்பார்னு அர்த்தங்க. இப்போ கடக லக்னம் வைங்க, சிம்ம ராசி, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அமர்ந்திருந்தா கண்டிப்பாக சூரியன் செவ்வாய் அமைவு இருந்தால் கண்டிப்பாக குரு பார்வை இருக்கணும். தனுசு ராசியிலேருந்து குரு பார்வை செய்கிறார்னாக்கா கண்டிப்பாக நல்ல கணவர் உண்டு சார். இந்த பெண்ணுக்கு அதிகாரமிக்க பதவியில் உள்ள கணவர் நிச்சயம் உண்டுன்னு அர்த்தம். மிகப்பெரிய அளவில் ரெண்டுமே திக்பலத்தில் இருக்கு இல்லையா. கடக லக்னத்திற்கு 10ஆம் இடாக அந்த மேஷ ராசி வர சொல்ல, மேஷ ராசியில் சூரியன் உச்சம் ப்ளஸ் செவ்வாயும் இணைவு பெற்றிருந்தா, செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கார் இல்லையா. 2 பாவகிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருக்கிற ஆளோ இல்லாட்டி ஒரு அதிகாரமிக்க பதவியில் நிச்சயம் உண்டு சார் இவருடைய கணவர். அதுலேயும் குரு பார்த்துட்டா கேட்கவே வேண்டாம். அதிகாரமிக்க பதவியில் அவர் இருந்தாலும் வரக்கூடிய கணவரால் நிச்சயம் பல ஆசைகள், அபிலாஷைகள், சந்தோஷங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்னு அர்த்தம் சார் இந்த பெண்ணுக்கு. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால், சுபத்துவமாக அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய, ஆதரவாக இருக்கக்கூடிய, அன்பாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு சொத்து பத்துக்கள் எல்லாம் சேர்த்து உங்களை அழகு பார்க்கக்கூடிய கணவன் நிச்சயம் உண்டு என்பது தான் எழுதப்பட்ட விதி. மேலும் நேயர்களே, உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.